அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்புப்படி அடுத்த ஜாக்பாட் அறிவிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி குறித்து தமிழக அரசு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நகைக்கடன் குறித்த தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் ஒரே தவணையாக ரூபாய் 5000 வழங்கி இல்லத்தரசிகளை வியப்பில் ஆழ்த்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடுத்ததாக தனது தேர்தல் வாக்குறுதிகளில் மிக முக்கியமான ஒன்றான நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை எடுத்துள்ளது. ரூபாய் 5000 வர வைக்கப்பட்ட உற்சாகத்தில் இருக்கும் பொதுமக்கள் மத்தியில் வங்கியில் அடமான வைத்துள்ள நகைகள் எப்போது வீடு திரும்பும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே உள்ளது. மக்களின் இந்த நீண்டகால எதிர்பார்ப்பை ஈடுகட்டும் வகையில் தமிழக அரசு மிக வேகமான பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் உள்ள நகைக்கடன்கள் தகுதியான பயனாளிகளின் பட்டியலில் மற்றும் அதற்கான நிதி தேவை குறித்த விரிவான தரவுகளை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. தமிழகத்தில் தேர்தல் தேதி பிப்ரவரி 26ஆம் தேதி அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோடைகால சிறப்பு நிதி மூலம் பெண்களின் ஆதரவை திரட்டியுள்ள திமுக அரசு நகைக்கடன் தள்ளுபடி மூலம் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் வாக்குகளை முழுமையாக தக்க வைக்க வழிவகுத்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக பொருளாதார சிக்கல்களால் தவிர்த்து வரும் சாமானிய மக்கள் இந்த நகைக்கடன் தள்ளுபடி தங்களுக்கு பெரும் நிம்மதியை தரும் என நம்புகின்றனர். ஏற்கனவே வழங்கப்பட்ட ரூபாய் 5000 உரிமை தொகை அரசு மீதான நம்பகத்தன்மையை அதிகரித்த சூழலில் பிப்ரவரி இறுதிக்குள் வெளியாக வாய்ப்புள்ள இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து வங்கி நகைக்கடன் தள்ளுபடி தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதால் ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளனர். தற்போதுள்ள நகைகளை அடமான வைத்து வந்தாலும் ஏற்கனவே அடமானத்தில் இருக்கும் நகைகளை திரும்ப பெற முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். கடந்த முறை நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட போது சில நிபந்தனைகளால் சிலருக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கவில்லை. இந்த முறை இந்த நிபந்தனைகள் இல்லாமல் அனைவருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் கூட்டுறவு வங்கிகள் மட்டுமில்லாமல் அனைத்து வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த கோரிக்கையை அரசு பரிசீலித்து வருவதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.